இப்போதான்டா வருது வீடியோ. என்ன உருண்டையா இருக்கு? ஒரு கிழங்கு மாட்டி அங்கோட்டு எடுத்துவாமா. இதுவும் சரியான கிழங்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும்டா, புட்டு வைக்கலாம். அவிவேன் போய் சீவிட்டு திருவி தலைமையார வைக்கேன். தலைமையார அவிக்குமா நான் தும்பனா உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பௌத்தரியம் பண்ணுறதுக்கும் உடையுது. இது கிழங்கு இல்லை, சின்ன கிழங்கு. இல்லையா? அது டாய் அந்த தூடு கை வேணாம்டா, விட்டுறா. சின்ன கிழங்குதான் இது. 2 கிலோ கிழங்கு இருக்கும்டா. அம்மா மோசம் இருக்கு. கிழங்கு பேர் என்னடா? வள்ளிக்கிழங்கு. மரவள்ளி கிழங்கு. வள்ளிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. இதுக்கு பேர் நிறைய. டேபியாக்கோ இங்கிலீஷில் சொல்லு. வராது. டேபிகோ. டேபியாக்கோ. டேபிகோ வேற பேர்லாம் சொல்லுவாங்க இங்கிலீஷில். மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கு, கப்பை கிழங்கு, நிறைய அதுக்கு பேர் இருக்கு. சூப்பராக இருக்கு. போய் அவிச்சு தும்போம். அம்மா சுட்டுத்தாமா. விருவிடுது. விருவிட்டாத்தான் கிழங்கு பேசாது. இல்லை 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 வைக்கல. மண் நல்லா மண் இது பண்ணல. உள்ளே நுறுக்கு பாரு. உள்ள திருகணும் அப்படியா? எப்படிடா உங்க சாச்சு இப்படி வேண்டுமா? இதே இது இப்படி அதை ஊன்றதை எடு. நிஜமா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி? டெய்லர்னு கட் பண்ணுறதோட நிறுத்திக்கிறேன். இந்த பிடுங்குற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. தள்ளு. கிழங்க சுட்டு திண்டே ஆகணும்டா. இந்த கெங்கில் போட்டாலே அது சுட்டுரும். இந்த சைடு தள்ளி விடு. இந்த அனல்ல நீ எங்கிட்ட ஆள் இருக்க எதுக்கு எங்கே நீட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்க? நேரம் வந்திருக்கும். அது அந்த இதெல்லாம் தெரியும். அது சுடவே இல்லை. கங்க கால்கிட்ட எடுத்து போடுவான் மேலே. இதாண்டா கடலை செடி பாடுறா. பூக்குது பாரு. இங்கே ஒரு பெரிய பூக்குது பாரு. இனிமேலே கடலை வைக்க ஒன்று பிடிங்கி பார்ப்போமா? என்னடா நேரம் இறங்கி இருக்காது.
இறங்கிக்காது, இப்போ தான் பூவே பூக்குது. தேவையில்லாத பச்சை வீச போது கிழங்கு கருமா விடாது, அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் கிழங்கு. இன்னைக்கு இந்த கொசையே கிடைக்காது. ஆமாம், ஒரு மரம் கிழங்கு இருந்துச்சா? சரி, அதை வெட்டினீங்களா? இருந்துச்சா கிழங்கு? முட்டை போடுது கிடக்கு கிடக்கு திண்டாத. என்ன திங்கணும்ல டேஸ்ட்டாக சூடு வாங்கி தான் வேணும். ஏன் அதை போய் எடுத்தேன்? அம்மா கிழங்கு கருகிச்சுன்னு வச்சுக்க, அம்பிடுத்தேன். எனக்கு முழுசாக வேணும் கிழங்கு. நீ உள்ள இப்படி தீயரிக்கிற, அடியில் கிழங்க போட்டு. சமந்தாம்மா, கிழங்க கறிக்கி புறாத. இங்கே கருகு போகுது, அதையும் போடவா? எடு கிழங்க. சுட்டுக்கிறாங்க. ஆமாம், கிழங்க சுடுறோம். இன்னும் வேகலை, வேகலடா. வெந்திருக்குமா? நிறையா கிழங்கு இருந்துச்சுடா. உனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று. இதுதான் எனக்கு. என்ன மாதிரி பெருசா இருக்க கிழங்கு எனக்கு. நான் யாரும் கொடுக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நாளைக்கு நாளைக்கு இருக்கும்லம்மா. ஒன்று வந்து சுடும் போதே வெடித்து விட்டது, டொம் டொம் என்று. அதை மட்டும் ருசி பார்ப்போம் எப்படி இருக்கின்றது என்று. நல்லா இருக்கான்னு பார்ப்போமா? கை சுடுகிறது, தற்போது வாயும் சுடப்படுது. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனேன். அழாக்கு மாவு மாதிரி இருக்கு. இந்த டேஸ்ட்டு கேஸில் இட்லி செட்டில் அவிக்கும் போது வருமா? வராது. இப்படி சுட்டாதே இந்த டேஸ்ட் வரும். நீ எடுத்து தின்ற நல்லா இருக்கு. இந்தா சுட்டம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமாடா? இந்த டேஸ்ட்டு இட்லி செட்டில் அவிச்சா வராதுடா. அப்படி சுட்டு திண்டாதேன்டா வரேன். கதுதான் டேஸ்ட்டு பிரம்மாமா. இப்படிலாம் எல்லாத்துக்கும் கலக்காது. செம்மையாக இருக்குடா. ஃப்ரெஷ்ஷாக மரவள்ளி கிழங்கு பிடுங்கி உடனே சுட்டு உடனே சாப்பிட்றோம் பாரு. இந்தா சாப்பிட்டு பாரு, செம்மையாக இருக்குது. புட்டு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குடா, அமிர்தமாக இருக்கு. யா கிழங்க பிடுங்கிட்டே. ஏமா பெருசு. என்னை மாதிரி ஒன்று குண்டா